எல்லாருக்கும் வணக்கம். நான் வலைமன் திருவாரூர் மாவட்டத்தில் வலைமன் சமூக ஆர்வலர் பிரபுன்னு பேசுகிறேன். இன்னைக்கு விஜய் சார் மத்தியானம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தேன். ரொம்ப வருத்தம் தெரிவிச்சு ரூமில் போய் உட்காந்துட்டு வருத்தம் தெரிவிச்சாரு. அதையும் நான் பார்த்தேன், கேட்டேன். நல்லா அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான் இருக்கு. இவர் அன்னைக்கு கரூர் சம்பவத்தில் நடந்த உடனேயே நேராக சென்னை சென்று நீலாங்கரை வீட்டுக்கு போயிருந்தாரு. நீலாங்கரை வீட்டுக்கு போயிட்டு உடனே மீடியா இமீடியட்டாக வர சொல்லுங்க, என்ன இதுன்னு உடனே என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அறிவிச்சிருக்கணும். பசி இருக்கும்போது தான் சாப்பிட முடியும். அப்படியே பசி இருக்கும்போது சோறு போட்டிருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு. கேட்டா செந்தில் பாலாஜி அங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க, திமுக சிஎம் எதுவும் பண்ணணும் சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது சரியான பதில் கிடையாது. இன்னும் பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு கெட்டு போல அந்த மக்கள் அவரை நம்பி வந்தாங்க. அவரு குடும்பம் எல்லா ரசிகர்களும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொண்டர் இருக்காங்க, ரசிகர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு 50 ரூபா படி சொல்லிட்டு இருக்காங்க. 1 லட்சம் பேர் 50 ரூபா இன்னைக்கு டேக்ஸ் கிடையாது. 50 ரூபா பணம் போட்டா ஜிபே நம்பர் 40 பேருக்கு ஜிபே நம்பரை போட்டு 41 பேர் இன்னைக்கு இறந்துருக்காங்க. 41 ஜிபே நம்பர் 50 ரூபா போட்டா கூட இன்னைக்கு ஆளுக்கு 1 கோடி ரூபா இன்னைக்கு வருமானம் வரும். ஆனா விலைக்கு உயிருக்கு விலை கிடையாது. நம்ம 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அது நான் விலைன்னு சொல்ல முடியாது. நம்ம 1 கோடி ரூபா கொடுத்தா சரியா போயிடுமான்னு சொல்ல முடியாது. ஆனா அதை வச்சு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னேறி வருவாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் 10 குழந்தைங்க சிறு வயசு குழந்தைங்க பண்ணிக்கலாம். நாளைக்கு டாக்டர் வரலாம், ஒரு ஐஏஎஸ் வரலாம், ஒரு ஐபிஎஸ் வரலாம், எது வேணாலும் வரலாம். இன்னைக்கு உலகத்தை கட்டி காலம் பண்ற மாதிரி கூட வரலாம் ஒருத்தவங்க நாளைக்கு. அதெல்லாம் நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் விலை கிடையாது. ஆனா இன்னைக்கு வருத்தப்பட்டு இன்னைக்கு சொல்றது அன்னைக்கே செஞ்சிருக்கணும். அவர் நீலாங்கரைக்கு போனோன்னா கூப்பிட்டு எல்லாரையும் அவர் வைக்கலாம், பெரிய பெரிய வைக்கலாம் எல்லாருமே இருக்காங்க, படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாரும் கூப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்ணிட்டு உடனே அந்த அறிவுலகம் சார் தான் இப்ப இருக்காருக்கு. அவர்கிட்ட கலந்து ஆலோசனை மட்டும் உடனே இப்படியே எல்லாத்தையும் அறிவிச்சிருக்கணும். இன்னைக்கு அவர் திருப்பி அறிவிக்காம இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. குறைய அவர் ஒரு இதில் நாளைக்கு சிஎம் வரணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. அடுத்தவங்க குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த 5 மாவட்டத்தை நான் சுற்றி வந்துட்டேன், கொண்டுட்டேன், அங்கெல்லாம் அந்த சம்பவம் நடக்கல, இது மாதிரி இந்த கரூரில் மட்டும்தான் நடந்துச்சு, அது திட்டமிட்டு நடந்துச்சு. இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசம். குறை சொல்லக்கூடாது. என் பேர்ல நீங்க ஒரு பெட்டிஷன் புகார் அளிக்கிறாங்கன்னா அவங்க விசாரிச்சுட்டு என் பேர்ல புகார் எஃப்ஐஆர் போடுறாங்க. உடனே என்ன தெரியல, உடனே எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துறாங்க. அதே மாதிரிதான் நாளைக்கு எந்த இதாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் யார் சொல்லணும்? நீதிபதி சொல்லணும். என்ன ஜட்ஜு தான் முடிவு பண்ணணும் நம்ம குற்றவாளியாங்கிறது. இதெல்லாம் அப்புறம் நம்ம மக்களுக்கு தேவையான நம்மளை நம்பி வந்த மக்களுக்கு தான் சார் உடனே நம்ம வீடு கொடுக்கணும். அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க சார், அவங்களுக்கு உண்டான சேவை செய்யுங்க சார். இந்த நாங்கள் கவர்மெண்ட் கொடுத்த பணம்லாம் வேணாம் சார், உங்கள்கிட்ட நீங்க கொடுக்கலாம் சார், அப்படியே நீங்க செய்யுங்க சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட சிவில் ஸ்கோர் மாரி இன்னைக்கு 65% 70% ஏறி வந்தீங்க சார். இன்னைக்கு மைனஸ் ஆகி இன்னைக்கு 30-35% தான் சார் இருக்கீங்க. நல்ல யோசனை சிந்திச்சு பாருங்க சார், நல்லா விசாரிங்க சார். உங்களுடைய நாளைக்கு உங்களுக்கு வர முடியாம எல்லாருமே குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க, விஜய் மீட்டிங்கா நீ போவாத, நீ போனா வீட்டை விட்டு போனா நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்க முடக்கி வச்சுருவாங்க சார். எப்படி இதை நீ உடனே சப்போர்ட் பண்ணி உங்களோட குடும்பமா உங்களோட உயிர் புள்ள சார் பச்சை பிள்ளைங்க என்ன சார் பாவம் பண்ணுச்சு, யதார்த்தமா தான் நடந்துச்சு சார். இது என்ன அதுக்கு நீங்க பொறுப்பேற்று தன்னுடைய குடும்பத்துக்கு உண்டானதை நீங்க பண்ண போது சார். நாளைக்கு அடுத்த சிஎம் சார், என்ன சிஎம் வந்தீங்கன்னாக்கா அந்த 40 பேர் 41 பேருக்கும் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுங்க. அந்த பாக்கி உங்களால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களால் முடிச்ச சேவையை மட்டும் செய்யுங்க, சேவை செய்யுன்னு சொல்லுங்க சார். இந்த ஒரு வார்த்தை சார், ஒரு வார்த்தைக்கு தான் சார் எல்லாரும் எதிர்பார்க்கிறது. அதனாலதான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அது அன்னைக்கே செய்யல, திருப்பி அதை செய்ய பாருங்க சார். குறை சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏதா இருந்தாலும் நம்ம நீதிமன்றத்தில் தான் சார் நம்ம குற்றவாளி இல்லையாங்கிறது தெரியணும். ஏன்னா இன்னைக்கு உங்களை எஃப்ஐஆர்ல பேர் சேர்க்கல, பாக்கி உங்களுடைய தொழில்நுட்ப எல்லாரும் சேர்த்துருக்காங்க, முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் சேர்த்துருக்காங்க. அவங்க குற்றவாளியாங்கிறதெல்லாம் நீதிபதி தான் சார் முடிவு பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் புலன் விசாரணை பண்றதுக்கெல்லாம் தனி இதை அமைச்சிருக்காங்க. அவங்க பார்த்துவாங்க சார். நீங்க அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, உங்க மனநிலையும் இருக்கும். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமு, இதுமாரி சினிமாவில் போன மாதிரி கிடையாது. இதெல்லாம் மக்களை ஒவ்வொரு ஊரை சந்திச்சுட்டு வரீங்க. இது ஒரு அனுபவமா எடுத்துங்க. அனுபவமா எடுத்துட்டு திருப்பி அதற்கு உண்டானது அடுத்த கட்ட வேலையை பாருங்க சார். யாரையும் குறை சொல்லிட்டு இது மாதிரிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு கூட கேட்டீங்க, நீங்க ஹைகோர்ட்ல கூட ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி பார்க்கறது எங்களுக்கு பரிசு பாருங்க சார். அது மாதிரி கொடுப்பாங்க. உங்களை யாருக்கிட்ட நெருங்கி எதுவும் பண்ணிட மாட்டாங்க. அப்படி சார்
நீங்க ஒரு நல்ல ரசிகன் சார். ரசிகன் வந்து முடக்கிட்டீங்க சார். நல்ல ரசிகர்லாம் இளைஞர்கள் துடுப்பாக இன்னைக்கு வீரம் முறுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்களாம் இன்னைக்கு முடக்கிறாங்க. அப்படியே முடக்கிறாங்க. வீட்டிலேயே முடக்கிறோம் சார். வேற யாரும் அடுத்த கட்சிக்காரங்களோ ஆளு கட்சியோ எதிர் கட்சியோ அந்த கட்சியோ சீமான் சார்லாம் எதுவுமே ஏதாவது உங்களுக்கு குறை சொன்னாங்களா? அண்ணாமலை சார் எது குறை சொன்னாங்களா? இவர் திருமாவளவன் எது குறை சொன்னாரா? அவர் கூட ஒரு நல்ல இதுதான் கருத்து தான் சொல்லியிருக்காரு. 50 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதெல்லாம் வரவேற்கத்தக்க வேண்டியதுதான் சார். இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் என் செலவை அப்படின்னு சொல்லுங்க சார். தைரியமா சொல்லுங்க சார். உங்களால முடியும் சார். நீங்க நினைச்சா இதெல்லாம் செய்யலாம் சார். இன்னைக்கு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க சார். ஒரு மாற்று அரசியலே வரணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் சார், சிஎம் சார் எல்லாரும் எதிர்கட்சியில எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க உங்கள்கிட்ட. அதனால நீங்க கலந்துட்டு நல்லா ஆசோதனை பண்ணி உங்களை நம்பி வந்த குடும்பத்துக்கு தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச உதவி இன்னைக்கு உடனே செய்யுங்க சார். அதை பாருங்க சார். இந்த குற்றம்லாம் அடுத்தவங்களை வந்து குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க. எப்படி அவங்க பாருங்க. நீதிமன்றத்துல தான் நம்ம என்னென்ன நம்ம குற்றவாளியா குற்றவாளி இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட்டு தான் தீர்வு பண்ண முடியும். அப்படியே ஹைகோர்ட்டு கூட சொல்ல முடியாது. ஹைகோர்ட்டு கூட சொல்ல முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு வந்து இருக்கு. அதுல பாத்துங்க சார். நம்ம ஒரு தோட்டம் வச்சிருக்கோம் சார். விஜய் சார் நல்லா கேட்டுங்க சார். நம்ம ஒரு தோட்டம் வச்சிருக்கோம். அது தண்ணி ஊத்துனாதான் சார் நல்லா பசுமையா நல்லா வளர்ந்து வரும் சார். நம்ம ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறோம் சார். கல்யாண பத்திரிகை வச்சுட்டு எல்லாரும் வந்து அங்க சாப்பிட்டாங்க கொண்டாங்க கேட்கறோம்ல இல்லையா சார்? இப்ப நீங்க எத்தனை மணியில கூட சொல்றீங்க 5 நிமிஷம் இருந்து சாப்பிட்டு வந்துடுறேன்னு. உடனே எல்லாரும் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க நம்மள்ட்ட சொல்லிட்டு போறா சாப்பிட போறான்னு. நீங்க போய் சாப்பிட்டு வந்துருக்க நானும் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொன்னீங்களா சார்? அன்னைக்கு நம்மள நம்பி தான் சார் கூட்டம் வந்துச்சு. அதுக்கு உண்டான எவ்வளவு மணி ஆயிடுச்சு? அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்களா? என்ன அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தண்ணி வசதி எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா சார்? யார் சார் பொறுப்பு? நம்ம தான் சார் பொறுப்பு சார். நம்ம தான் சார் கூட்டத்தை அழைச்சி போறோம். நம்ம தான் சார் சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அவங்க எப்படி சாப்பிட அழைச்சி எங்க போய் சார் சாப்பிடுவாங்க? 2 கிலோமீட்டருக்கு அந்த வண்டி போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க சார். அவங்க எங்க சார் போய் சாப்பிடுவாங்க? சாப்பாடு எல்லாம் யார் சார் அரேஞ்ச் பண்றது? நம்ம தான் சார் அரேஞ்ச் பண்ணோம். அதெல்லாம் எங்க சார் போச்சு உங்களுக்கு ஆலோசனை? என்ன சார் அரசியல் பண்றீங்க அந்த மாதிரி? எல்லாம் பண்ணக்கூடாது சார். இன்னொன்று நல்லா தெரியும் சார். இந்த நடந்த சம்பவத்துல இந்தியாவில் யாருமே நம்ம ரோட்ல சாலையில வந்து எந்த மீட்டிங்கும் பர்மிஷன் கொடுக்க சார். ஒவ்வொரு மாநில தலைவரான கட்சி தலைவரான தனிப்பட்ட இடத்தை வாங்கி ஊருக்கு 2 ஏக்கர், மாநிலத்துக்கு 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர் வசதி தகுந்த மாதிரி உங்களுடைய கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி தனி இடத்தை வாங்கி அதுல மீட்டிங் போட்டு நடக்கும் சார். அதே மாதிரி வெளியில வந்து மாவட்டத்துல இருந்து கூட்டத்தை கொண்டு வரவே கூடாது சார். உங்களுடைய வெற்றியை அதுல போய் காமிக்க கூடாது சார். அந்த மாவட்டத்தில் உள்ள கூட்டத்தை நீங்க காமிச்சிருந்தா சார் உங்களுடைய வெற்றி உண்மையான வெற்றியான்னு தெரியும். இது வந்து எல்லா கட்சிக்காரங்களுக்குமே சொல்றோம் சார். என்ன எல்லாரும் கூட்டத்தை இங்க இருந்து கூட்டம் சார். எல்லாரும் கூட்டலாம் சார். லட்சத்தை 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் காமிக்கலாம் சார். அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில உங்களுடைய தகுதி என்னன்னு அந்த இதுல தான் சார் தெரியும். எலெக்ஷன்ல தான் சார் தெரியும். சும்மா மாவட்டத்துக்கு சீன்லாம் போட வேணாம் சார். யாருமே சீன் போடாதீங்க சார். எதிர்கட்சியா இருந்தாலும் இதா இருந்தாலும் பசிக்கு தான் சார் சோறு போடணும். அந்த பசி 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு காத்துக்கா சார். மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. போலீஸ்காரங்க எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க? அவங்களுக்கு சாப்பாடு பஸ் கிடைச்சிச்சான்னு பார்த்தீங்களா சார்? போலீஸ் வந்து பொருள்தனி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன அர்த்தத்தில் குறை சொல்லிருக்கீங்க? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. அந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது கவர்மெண்ட் எவ்வளோ சார் சப்போர்ட் பண்ணுவாங்க? நீங்க 500 பேர் இருக்கீங்க. 500 பேர் கூப்பிடுறாங்க. ரைட்டு 500 பேருக்கு உண்டானதே கவர்மெண்ட் தானே சார் செலவு பண்ணுது. நீங்க என்னமோ சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க. அதுக்கு உண்டான பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லாம் யார் சார் ஏற்படுத்துறது? நம்ம கட்சிக்காரங்க நம்ம தான் சார் கூப்பிட்டு வரோம். நம்மளுக்கு உண்டானதான் சார் பாத்ரூம் போறதுலேருந்து எல்லாத்துக்கும் நீங்க யாரும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். பிள்ளைய வச்சு கஷ்டப்பட்டுருக்கலாம் சார். ஒரு வயசு வந்த பொண்ணுலேருந்து எல்லாருமே இருக்காங்க சார். லேடிஸ் என்ன சார் பாவம் பண்ணாங்க? அந்த இடத்துல உங்களை ரசிக்கிறதுக்காக ரசிக்க சினிமாவுக்கு கால் உண்டா கை உண்டா கண்ணு உண்டா சார்? அந்த இதை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க சார். இதெல்லாம் நீங்க உடனே செஞ்சிருக்கணும் சார். ஆனால் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ண ஒரு கூட்டம்னாக்கா இந்த எடப்பாடிக்குள்ள ஒரு மீட்டிங் பண்ணாரு. அதுக்குள்ள சாப்பாடெல்லாம் பார்த்தா செஞ்சு நிறைய தான் வச்சிருந்தாங்க. வீணா போயிடுச்சு. எப்படி கொடுத்துல சாப்பாடு எல்லாம் நம்ம தான் சாப்பிடணும். உங்களை நம்பி வந்து கொடுத்து நீங்க தான் சார் பசு போடணும், சாப்பாடு போடணும், தண்ணி கொடுக்கணும். தண்ணி இல்லாம இருந்திருக்காங்க சார். தண்ணி இல்லாம இருந்தா தான் சார் மயக்கம் ஏற்பட்டிருக்கு.
இது ஒரு பாடமா எடுத்துக்க சார். இனிமே எந்த கூட்டம் பண்ணாலும் சரி சார், சாப்பாடு தண்ணி செலவு எல்லாமே நீங்க தான் சார் பண்ணணும். என்ன ஏற்கனவே ஹைகோர்ட் கூட இது மாதிரி ஆர்டர் சொல்லியிருக்காங்க சார். கொஞ்சம் உங்களுடைய பொறுப்பு தான். நாளைக்கு எந்த அசம்பாவிதம் நடந்தால் நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். எந்த ஒரு பொருள் பொது சொத்துக்கு வந்து எந்த சேதாரம் நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க சார். உங்களை பொதுவாகவே சொல்லியிருக்காங்க ஒரு கருத்து. அதுதான் சார் உண்மையான கருத்து. தனிப்பட்ட இது சார், பிரைவேட் சார், இல்லை தனி கட்சி சார், தனி கூட்டம், தனி லட்சக்கணக்கான தொண்டரை வச்சுக்கணும். நம்ம செலவு பண்ணணும், அதுக்கு உள்ள வரணும். திருப்பி ரசிகர்கள் இருக்காங்க, அதுக்கு உள்ள சப்போர்ட்டும் எல்லாரும் பண்ணுவாங்க சார். இதை புரிஞ்சுங்க. அதுக்கு உண்டான இதை பண்ணாம பசி பட்டினே நிக்க வச்சுட்டு இப்போ கோர்ட்ல பாருங்க, கோர்ட்ல நாளைக்கு நம்ம ஏதோ நிற்கிறதுக்கு வாரண்ட் போட்டா கூட அவங்கள வந்து சாப்பாடு போட சொல்லி தான் எல்லாரும் பண்ணுவாங்க. சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி தான் போவார் ஜட்ஜி. இப்படி பசியோட யாரையும் உட்கார வச்சிருக்க மாட்டாங்க சார். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்ல சிந்தனை பண்ணுங்க, நல்ல ஆலோசனை பண்ணுங்க, இருக்கிறவங்கள்ட்ட கலந்துங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இதை 10 நிமிஷத்துல நீங்க அந்த இன்னைக்கு முடிவு எடுத்து நீங்க வருத்தம் தெரிவிச்சு நானே எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தாக்க அதோட இன்னைக்கு முடிஞ்சு போயிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம கிடையாது. ஏன்னா அந்த கரூரே கமர்ஷியல் ஏரியா சார். அந்த கமர்ஷியல இன்னைக்கு தண்ணி வச்சு போய் இன்னைக்கு வயிற்று பழப்புக்கே இல்லாம 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் இன்னைக்கு வருமானம் போய் இன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் நம்ம எல்லாரும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது நம்மளால தான் பொறுப்பு. நீங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். என்ன பொறுப்பு எடுத்துங்க, ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்துங்க. அதுக்கு உண்டான உங்களுக்கு நம்பி அந்த குடும்பத்தை உண்டானதை நீங்க செய்ய சார். இந்த கவர்மெண்ட் கிட்ட வாங்கின பணத்தை ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க. இது ஒண்ணுமே உங்களுக்கு வெற்றியா அமையும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் நான் வந்து சாதாரணமா படிக்காதனா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் சார். நீங்க நினைச்சா இந்த அரசாங்கம் என்ன சேவை வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க. போலீஸ் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுப்பாங்க, நல்லபடியாக தான் செஞ்சு கொடுப்பாங்க. இன்னும் போலீஸ் பாதுகாப்பு கேட்டால் கூட நிறைய பேர் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் சேர்க்குற கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆக்சிஜன் கிடைக்குமா சார்? அது மெயினாக பாருங்கள் சார். நன்றி, வணக்கம் சார்.